இந்த உலகத்துல எத்தனையோ மர்மமான விஷயங்கள் இன்று வரைக்குமே நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. இது மட்டும் இல்லாம அதை பற்றின ஆராய்ச்சிகளும் ஆராய்ச்சியாளர்களால செய்யப்பட்டு தான் கொண்டிருக்குது. அந்த வகையில பல நூறு ஆண்டுகளுக்கு முதல்ல மர்மமான முறையில கடலுக்குள்ள மூழ்கி போன நகரங்கள் பற்றி தான் இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. கடந்த கால உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்துல பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சிய தற்போதுமே மேற்கொண்டு தான் வராங்க. அந்த வகையில இந்த கடலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக பல ஆராய்ச்சியாளர்கள் கடலுக்குள்ளும் ஆராய்ச்சி செய்யறாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்களும் அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டு வருது. அந்த வகையில இவங்க கடலுக்குள்ள ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் போது பல நூறு ஆண்டுகளுக்கு முதல்ல மூழ்கி போன நகரங்களை இவங்களால கண்டுபிடிக்க முடியுது. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டாலுமே அந்த நகரங்கள் ஏன் கடலுக்குள்ள மூழ்கினுச்சு அப்படிங்கிற காரணங்கள் இன்றைய இந்த தினம் வரைக்குமே மர்மமான முறையில தான் இருக்குது. பொதுவா ஒரு சில காரணங்களை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப கடல் மட்டம் உயரும் போது ஒரு சில நகரங்கள் அந்த கடலுக்குள்ள மூழ்கி இருக்கலாம். அதுவும் இல்லாட்டி பேரழிவுகள் வந்தாலும் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு போன்ற பல கருத்துக்களை ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிறாங்க. இருந்தாலுமே கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து நகரங்களுமே புராதன காலத்துல இருந்த அனைத்து நகரங்களாகவும் இவங்களால நம்பப்படுது. இந்த ஆராய்ச்சியாளர்களால முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்ன அப்படின்னு பார்த்தா பாவ்லோ பேத்ரி, அதாவது கிரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முதல்ல கடல்ல மூழ்கி போன இந்த நகரத்தை கிரேக்க கடற்கரையில இருந்து மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் சந்தேகிக்கிறாங்க. பாவ்லோ பேத்ரி அப்படிங்கிற நகரம் கிரேக்கத்தினுடைய கடற்கரை பகுதியில மறைந்து போன, அதாவது கடலுக்குள்ள போய் மறைந்து போன ஒரு புராதன நகரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இது 5000 நூற்றாண்டுகளுக்கு முதல்ல தான் இந்த புராதன நகரம் கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. நகரம் அப்படின்னு சொல்லும் போது அதுல பல வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். ஒரு சில உதாரணங்கள் சொல்ல போனா அந்த நகருக்கு உள்ள என்ன இருந்ததுன்னு பார்த்தா கல்லறைகள் இருந்திருக்குது. அதே மாதிரி வீதிகள் இருந்திருக்குது. பெரிய பெரிய கட்டிடங்கள் அந்த நகரத்துக்குள்ள இருந்திருக்குது. இந்த நகரம், அதாவது பாவ்லோ பேத்ரி அப்படிங்கிற கிரீஸ்ல இருக்கக்கூடிய நகரமானது கடல் மட்ட உயர்வு அல்லது இயற்கை பேரழிவு காரணமாக தான் கடலுக்குள்ள போயிருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகளால நம்பப்படுது. 1967ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நகரம் பல மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளையும் அவர்களுடைய கட்டிட வேலைப்பாடுகள் எப்படி இருந்தது, எப்படி இவங்களால கட்டப்பட்டது போன்ற பல சான்றுகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது ஒரு மிக முக்கியமான புள்ளியாக அமைகிறதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆராய்ச்சியாளர்களுடைய சோதனையில அடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் லயன் சிட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சீனாவில தான் இந்த லயன் சிட்டி இருக்குது. இந்த லயன் நகரம் இது சீனாவினுடைய கியாண்டாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான ஏரிக்குள்ள தான் புதைந்திருக்குது. கடந்த 2001ஆம் ஆண்டு அரசாங்கத்தின் தலையீட்டோட மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போதுதான் இந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த அகழ்வாராய்ச்சி ஏன் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா சீன பேரரசினுடைய புதையல்களை மறைத்து வைத்திருக்கதாக தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில தான் இந்த லயன் சிட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த லயன் சிட்டி நகரமானது 1300களில் கட்டப்பட்ட அழகான மற்றும் பாதுகாப்பான கட்டிடங்களுக்கு பெயர் போன ஒரு நகரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லயன் சிட்டி அப்படிங்கிற நகரம் நீருக்குள்ள மூழ்கி பல நூற்றாண்டுகள் ஆகிருச்சா. இந்த நூற்றாண்டுகள் ஆகுனாலுமே அந்த கட்டிடங்கள் எந்த முறையிலையும் பாதிக்கப்படல. அதே மாதிரி கம்பீரமான ஒரு தோற்றத்தோட தான் இன்று வரைக்குமே நிலைத்திருக்குது. இந்த லயன் சிட்டியை பார்வையிடுறதுக்காக பல சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக போற அதே சமயத்துல இந்த கட்டிடங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் பலருக்கு மத்தியிலையும் இன்றைய தினம் வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்குது. அடுத்த இடம் தான் ஹெராக்லியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா எகிப்துல தான் இருக்குது. இது மட்டும் இல்லாம பண்டைய எகிப்தினுடைய ஒரு புராதன நகரம் அப்படின்னும் பழமையான நகரம் அப்படின்னும் இந்த நகரத்தை சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஹெராக்லியன் நகரத்தை
தோனிஸ் அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. இப்படி ஒரு நகரம் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படும் வரைக்குமே மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதையாக தான் இருக்குது. இதன் அடிப்படையில 2000ஆம் ஆண்டுல ஒரு ஆராய்ச்சியாளரால இந்த நகரம் கண்டுபிடிக்கப்படுது. இந்த நகரம் மத்திய தரை கடல்ல தான் மூழ்கி இருக்கதாகவும் தெரிவிக்கப்படுது. தோனிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த நகரமானது கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டுல நிறுவப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி இந்த கட்டிடங்கள் சுனாமி அலைகள், பூகம்பங்கள், இயற்கையினுடைய சீற்றங்கள் காரணமாக மத்திய தரை கடல்ல மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சந்தேகித்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நகரத்துல பிரம்மாண்டமான கோயில்கள், மண்டபங்கள் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. இந்த நகரம் எப்படி அந்த மத்திய தரை கடலுக்குள்ள மூழ்கினுச்சு அப்படிங்கிற விஷயம் இன்றைய தினம் வரைக்குமே மர்மமான முறையில தான் இருக்குது. அடுத்த மர்மமான நகரம் தான் யோனகுனி அப்படிங்கிற ஒரு நகரம். இந்த நகரம் ஜப்பான்ல இருக்கிறதாக கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த யோனகுனி நகரமானது மனிதர்களால உருவாக்கப்பட்ட நகரமா அல்லது இயற்கையால உருவாகின நகரமா அப்படிங்கிறதும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில இன்று வரைக்குமே சந்தேகத்துல தான் இருக்குது. இந்த யோனகுனி நகரமானது பல கற்களை கொண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்குது. மிகப்பெரிய ஒரு கோபுரமாக உருவாக்கப்பட்டிருக்குது. ஒரு சிலர் இது பொறியியல் ரீதியாக நடந்த ஒரு மாற்றம் அப்படின்னு நம்புறாங்க. ஒரு சிலர் மக்களால கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு நம்புறாங்க. ஒரு சிலர் இயற்கையால கொடுக்கப்பட்ட வரம் அப்படின்னு நம்புறாங்க. இந்த பழங்கால யோனகுனி நகரமானது இயற்கையான முறையில உருவாக்கப்பட்டதா அல்லது மனிதர்களால உருவாக்கப்பட்டதா, இடிபாடுகளோட உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற ஆராய்ச்சிகளை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த நகரம் தான் போர்ட் ரோயல், ஜமைக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மர்மமான நகரம். இந்த நகரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா 17ஆம் நூற்றாண்டுல போர்ட் ரோயல் கொள்ளையர்கள், அதாவது கடற்கொள்ளையர்கள் வாழ்ந்த மிக முக்கியமான மற்றும் பிரபலமான புகலிடம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கரீபியனுடைய மிக முக்கியமான பலமான ஒரு நகரம் அப்படின்னு சொல்றாங்க. 1692ஆம் ஆண்டு ஏற்பட்ட மிக மோசமான பூகம்பம்னால தான் இந்த நகரமானது கடலுக்குள்ள மூழ்கி இருக்கிறதாக தெரிவிக்கப்படுது. இப்ப இந்த போர்ட் ரோயல் டைவிங் செய்யறதுக்கு ஒரு மிக சிறந்த இடமாகவும் பார்க்கப்படுது. இந்த நகரமும் ஒரு காலத்துல செல்வ செழிப்போட வளமான ஒரு நகரமாக இருந்ததற்கான தெருக்களாக இருக்கட்டும், ஒரு சில இடிபாடுகள் இன்று வரைக்குமே இருக்கிறதாகவும் இது தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு தான் இருக்குது. இந்த பதிவுல மர்மமான நகரங்கள், அதாவது கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்ட மர்மமான நகரங்கள் ஏன் மூழ்கடிக்கப்பட்டது அப்படிங்கறத விஞ்ஞானிகள் சொன்ன ஒரு சில காரணங்களை இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்க. இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும் நான் ஆசை தம்பி அஸ்வினி, ஒளிப்பதிவாளர் விஜயகுமார்.